ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான டொமேட்டோ ரைஸ் எப்படி பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம். அதுவும் தக்காளி எதுவுமே வாயில் கடிவிடாமல் குழந்தைங்க கூட சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே ஈஸியாக எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம டொமேட்டோ ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க. வெரைட்டி ரைஸ்க்குலாம் ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கனாலும் இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கூட கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் இப்போ நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்க போகிறோம். வேர்க்கடலை சேர்த்து செஞ்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துற போகிறேன். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக செய்கிறோம், ரொம்பவே டேஸ்டான சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடுறேன். இப்போ வந்து ஆனியன் நல்லா வதங்கி வரட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அந்த கேப்பில் இப்போ நம்ம தக்காளி வந்து அரைச்சிக்க போகிறோம். ஒரு 4 தக்காளி எடுத்துகிட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாங்க. நல்லா ஃபைனாக அரைக்க தேவையில்லை, இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் இதில் சேர்த்துடலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துடுறேன். கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது ஆனியன் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வந்து பச்சை ஸ்மெல் போயிடுச்சுங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி வந்து இதில் சேர்த்துடலாம். தக்காளி இதில் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது ரைஸ் சேர்த்து கிண்டும் போது தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக சேர்த்துட்டு கிண்டிக்கோங்க, தேவைப்பட்டால் அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்க போகிறோம். எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். இது வந்து ரொம்பவே சிம்பிளாக காலை டைமில் செஞ்சிடலாம். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட செஞ்சு கொடுக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மதியத்துறைக்கும் ரொம்பவே ட்ரை ஆகாது, நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாங்க. ஓரளவுக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, இன்னுமே நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணலாம். கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, அப்போ இன்னும் நான்வெஜ் ஃப்ளேவரில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா தீஞ்சிரும். பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி பேஸ்ட் வந்து ரெடியாக இருக்குது. அடுத்ததாக நம்ம ரைஸ் சேர்த்து கிண்டிட வேண்டியது தான். ரைஸ் வந்து இந்த அளவுக்கு உதிரியாக நல்லா வந்து வடித்து வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க பேஸ்ட் இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். சாதம் வந்து நல்லா உதிரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது மதியத்துறைக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும், ட்ரை ஆகாது. நீங்கள் காலை டைமில் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிட முடியும். ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் தான் ஆகும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் இதில் சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு ரைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் அடுப்பில் இருக்கும் போதே ரைஸ் சேர்த்துட்டு கூட நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ சூடாக இருக்க சாதத்தில்னா நான் கிண்டுறேன், அதனால் வந்து இதில் பேஸ்ட்டு சேர்த்துட்டு அப்படியே கிண்டிக்க போகிறேன். இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம கரம் மசாலா சேர்த்துருக்கிறதால ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ரொம்பவே சீக்கிரமாகவும் செஞ்சிட முடியும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லி என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.